எல்லாவற்றுக்கும் மேலான அன்பு கடவுளை, இந்த நாளில் கூட இந்த பிப்ரவரி மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நோக்கி பார்க்கின்றார்கள். எங்கள் இருதயங்களை நாங்கள் சுத்திகரிக்கிற எங்கள் பிரகாரமாக இந்த நாளிலே இங்கே அமர்ந்து தியானித்து எங்கள் கூட்டத்துக்கு நன்மை நாளில் கூட திருச்சி அவசியம் நன்மைகளை சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நாளிலே இந்த பங்கு பெற்று வார்த்தைகளை கேட்டது மறுபடியுமாக இந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்கிற போது புதிய உத்வேகம் கொடுக்கிற பிள்ளைகளாக, புதிய சுகத்தை பெற்றுகிற பிள்ளைகளாக, பல பேருக்கு நாங்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளாக எங்களை பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்கின்ற இந்த நாளில் கூட இந்த ஆராதனையை ஆசிரியத்தால் கேட்கின்ற வார்த்தைகள் நீர் எங்களிடத்திலிருந்து பேசுகிறார், நாங்கள் எல்லாம் பேசுகிறோம், நீர் தான் எங்கள் உள்ளத்திலிருந்து பேசும் கேட்கிறார்கள். கேட்கிற இறைவத்தை ஆசிரியத்தார் எல்லாவற்றும் பாதுகாப்பிலும் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வேண்டுதல் நல்ல அன்புக்குரிய என் இறை மக்களே, இந்த நாளில் கூட தக்க இவ்வாறு என்னை அழைத்து இடத்திலே உங்கள் முன்பாக நான் நிற்பதற்கு கடவுள் கொடுத்த மகா இருக்க நோக்கி நான் சொல்ல நான் காரணப்பட்டிருக்கிறேன். இந்த வாய்ப்புடைய நல்கிய கொடுத்தார். அனைவருக்கும் இறை மக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய பணிவான வழக்கை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளுக்கு நாம் சிந்திக்க அழைக்கப்பட்ட தலைப்பானது மிக மிக ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு தலைப்பு, ஒரு குணப்படுத்துகின்ற ஒரு தலைப்பு. அதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்ட நமக்கு இன்றைக்கு சென்னை பேராய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தலைப்பானது நோய்களை குணமாக்கும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லப்பட்டது. வாசித்த அந்த 4 பகுதியில் கூட இன்றைக்கு அவ்வாறாகவே சொல்லப்பட்டதான வார்த்தைகள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நோய் என்பது ஒரு சொல், குணப்படுத்தல் என்பது ஒரு சொல். நோய் என்ற சொல்லுக்கு பூமியில் இருக்கிற எல்லா விதமான உயிரினங்களுக்கும் நோய்கள் ஏற்படுவது உண்டு, அதே மனிதருக்கும் ஏற்படுவது உண்டு. அதை நாம் நோய் என்று சொல்லுவோம். குணப்படுத்தல் சொல்லும் போது அதன் பிடியிலிருந்து மீண்டும் மறுபடியுமாக ஒரு புதிய உத்வேகம் கொடுத்து மறுபடியுமாக அந்த நிறைந்த மாறுபடுவது நம் குணப்படுத்துதல் என்று சொல்லப்படும். இந்த நோய் குணப்படுத்துவதை எப்படி நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த சூழல்களிலே நோய்கள் என்பது ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. இன்றைக்கு புது புது விதமான நோய்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. நாம் மருத்துவரும் செய்தித்தாள்களை நாம் பார்க்கிறோம். புது புது விதமான நோய்கள் ஏற்கனவே 4 வருடத்துக்கு முன்பாக இந்த கொரோனா என்ற அந்த நோய்கள் தாக்கி இந்த வகையில் கூட அந்த தாக்கங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன. அதன் பிரகாரம் வந்து கொண்டிருக்கிற நோய்கள் இன்றைக்கு அதிகமாகி கொண்டு மருத்துவத்துறையினால் கண்டுபிடிக்க முடியாத நிலையிலே உயிரினங்கள், மனித உயிரினங்கள் இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் இந்த நோய்கள் நமக்கு நீண்ட காலமாக மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையிலே, ஒரு விசுவாசத்திலே நாம் இழந்து காணப்படுவதாக நாம் மாறிக்கொண்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பாடுபட்டு நம்முடைய பாதங்களாம் நம்ம நோய்களை குணமாக்கி நம் விடுவித்து எப்போதுமே நமக்கு ஒரு முழுவதாக உத்வேகம் கொடுக்கிறானதாக காணப்பட்டிருக்கிறார். எடுத்த ஒரு வாசிக்கலாம். ஏசியா 55:11 அவர் வாயிலிருந்து புறப்படும் வசனம் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புவதை செய்து அனுப்பிய காரியமாகும்படி அவர் வசத்தினால வார்த்தையினால நாம் சுகம் பெற நாம் ஆற்றப்படுகிறோம்.
சங்கீதம் 107:20 அவருக்கு வசனத்தை அனுப்புகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். நம்முடைய மக்களுக்கு தம் வசனத்தை அனுப்பி அங்கே குணமாக்குகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். வார்த்தைகளை அனுப்புகிற ஆண்டவர். நீர் என்னை பார்த்தால் போதும், நீர் என்னை தொட்டால் போதும், வஸ்திரத்தை தொட்டால் போதும், நான் சுகமாவேன். நீர் போகும்போது அதனுடைய காற்றில் பட்டால் போதும் என்ற அந்த சந்தனம் வரும். நம்மிலே இன்றைக்கு எப்படி இன்றைக்கு வாழ்க்கை அதை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை இருக்கிற எவ்வாறு நாம் பிரியமானவர்களே, நம்மை குறைவில் இல்லாமல் நடத்துகிறவர், குறைவிலும் செயலாற்றுகிற ஆண்டவர், குறைவை நிறைவாக்குகிற ஆண்டவராக எப்போதுமே நம்மோடு நம் உத்வேகங்களை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து இன்னாதவரே நம்மை பயணித்து ஆண்டவருக்கு நாம் அழகிய சொல்லுவோமா? ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்ற ஒரு பாடல் நாம் எல்லாம் நினைந்து பாடலாம். ஒரு வார்த்தை சொல்லும் தாவே வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் தாவே உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே உன் வார்த்தையெல்லாம் எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையெல்லாம் எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரமான, வார்த்தையிலே செழித்திருக்கும். தீராத பாவமெல்லாம் பாடலாம். எந்த பாடல? தீராத பாவம் யாரையும் மாறாத தீராத பாவம் வியாதியையும் மாறாத ஒன்று பெறவினமும் குரு குரு சுமந்து பிதா அயங்களாலே துணமடைய வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறதே வல்ல ஆண்டவரே சுவனை. தீராத பாவம் வியாதிகள் எல்லாவற்றையும் அவரை சோரை துருசியிலே சுமந்து நமக்காக பாடுபட்டு நம்மை இன்றைக்கு உயிரோடு வைத்து அழகப்படுத்திக் ஆண்டவர். சஞ்சலம் வாரோத்தும் சோதனை நேரத்தில் சஞ்சலம் கருத்தும் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது தடை முற்றும் அகற்றிடும், நாமமது தடை முற்றும் அகற்றிடும், நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அவர் நம்ம மேல கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நம்மை சத்தியத்தின் விடுதலையிலே நம்ம நடத்துகிறார் ஆண்டவர். ஏசாயா 53:5 சொல்லப்பட்ட பிரகாரமாக அவருடைய கண்களை நாம் குணமாக்கி கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 147:3 இருதயம் நொறுங்குகிறவர்களை அவர் குணமாக்குகிற ஆண்டவராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். லூக்கா 4:18 சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடர்களுக்கு பார்வையும் நொறுங்குகிறவர்களை விடுதலையாக்கவும் அவர் உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்பதே சத்தியமான விடுதலையான ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த நாட்டில் கூட நாம் இந்த தியானத்தின் பிரகாரமாக சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிற அந்த 3 குறிப்புகள் நிறைவாக சொல்லிதான்
பிரியமானவர்களே, நம்முடைய இறைவனுடைய திருப்பணி என்பது பிணியாளிகளை குணமாக்குவதுதான். இயேசு கிறிஸ்து தன் சுற்றுப்பயணத்தை நடந்து போகிற போது ஏராள மக்கள் அவர் நோக்கி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத வாக்கியின் வசனங்கள் மூலமாக. இந்த திருப்பணியானது எல்லா திருப்பணியும் மையமான திருப்பணி என்று சொல்லப்படுகிறது. பிணியாளர்களை குணமாக்குவதுதான். ஏனென்றால் அவர் போதகராகவும் இருந்திருக்கிறார், கண்டித்து உணர்த்தவராகவும் இருந்திருக்கிறார், அற்புதங்களை செய்கிற ஆண்டவராயும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படி பல நிலைகளிலே அவர் தன்னுடைய இந்த உலக வாழ்விலே அதனை அற்புதத்திற்கு ஆண்டவராய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே எல்லாம் அவருக்கு எதிராகவே கொண்டு செல்லப்பட்டது. வாழ்க்கையிலே இவருக்கு எதிராகவே செயல்பட்டுக் கொண்டு கட்சியில மரணம் வரை அவரை கொண்டு போய் அந்த மரணத்திலே அவர் வெற்றி பெற்றதாக நாம் சொல்லப்பட்டு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் இதை சோதித்து அறிந்து ஆராய வேண்டும். இந்த நாளிலே கூட நாம் முதலாவது கேட்க அந்த திருமறை பகுதியிலே யாத்திராகும் 4ஆம் அதிகாரம் 10 வாசித்து கேட்டோம். இதுல முதலாவது நாம் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை குறைவின்மையிலும் நம்மை ஆற்றல் படுத்தி வழிநடத்துகிற ஆண்டவர். குறைவின்மையிலும் நம்மை ஆற்றல் படுத்தி உலகிலே மனிதனாக இருந்தாலே நமக்கு குறைகள் நிறைய. அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரமாக ஏனென்றால் படைப்பு அவருடையது. படைப்பு அவருடையது. அவர் நல்ல நிலையில் உள்ளவர்களை அவர் தேடி வருவது இல்லை. நம்மை போல ஏழை மக்களை, குருடர்களை, செவிடர்களை, காது கேளாதவர்களை, ஊமையா இருக்கிறவர்களை, மந்தமான ஆக்குவர்களை, இப்படிப்பட்ட மக்களை தான் தேடி வந்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஏன் அவர் நல்ல நிலையில உள்ள மக்களை அவர் பார்க்க செல்லவில்லை? நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்மின் மூலமாக அவர் பிள்ளைகளை வெளிப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். காணப்பட்டிருக்கிறார். எப்பொழுதுமே ஏழையா இருக்கிற ஏழ்மையின் குலத்தை எடுத்த ஆண்டவர் ஏழையாகவே இந்த உலகத்தில் பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஏழ்மையின் குலத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட மக்களை நோக்கி தன்னுடைய பிள்ளைகளை வெளிப்படுத்தி ஆண்டவராய் காணப்பட்டிருக்கிறார். பாருங்க, வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே மோசேயினுடைய அழைப்பு என்பது ஒரு சிறந்த அழைப்பு. அங்கே மோசேயை அழைத்த அந்த கடவுள் அங்கே தன்னை அறிமுகப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. மோசே இடத்துல நான் யார் என்றால் முற்புதாக்களுடைய கடவுள். நான் யார் என்றால் முற்புதாக்களுடைய கடவுள் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். தனது மக்களை அடிமையின் தனத்திலிருந்து மீட்டெடுக்க நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்த அந்த தேசத்துக்கு அவளை கொண்டு வர அங்கே மோசேயை அழைப்பதற்கான நோக்கமாக இருக்கிறது. முதல்ல அக்னி நிமித்தமாக மோசேவை அழைக்கிற கடவுள், அது கவனத்தை இருக்கிற கடவுளாய் காணப்படுகிறார். இரண்டாவதாக அங்கே மோசேயிடம் தன் நோக்கத்தை தெரிவிக்கிறாய் காணப்படுகிறார். மூன்றாவதாக போ, போ, பார்வோனுக்கு செல் இந்த கட்டளை கொடுக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார்.
அப்பொழுதுதான் மோசே ஏன் நம்ம கடவுளை அழைத்தார்? 3 கட்டளை கொடுக்கும்போது நம்ம சும்மா இருந்துட்டாரு. கட்டளை கொடுக்கும்போது நீ போன்னு சொல்லும்போது தான் அவருக்கு யோசனை வரும். ஏன் கடவுள் நம்ம அழைச்சிருக்கோம் வார்த்தையை சொல்றாரு. சாப்டர் 3:11 வாசிப்பார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன். இஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இந்த பார்வனத்துல போயிட்டு நீ போய் எடுத்துல இந்த அடிமை மக்களை நீங்கள் மீட்டெடுத்து வான்னு சொல்லும் தான் மோசே அங்கே சிந்தித்து பார்க்க நபராக காணப்படுகிறார். ஏனென்றால் அவர் திக்குவாய் பேச முடியாத ஒரு சூழல், தித்தி பேசுகிற ஒரு வார்த்தைகள் அவருக்கு வர சரியான வார்த்தையாக உச்சரிப்பான வார்த்தையாக வரவில்லை. ஒரு பெரிய ராஜாவிடத்தில் போயிட்டு நான் எப்படி பேச முடியும்? நான் எப்படிப்பா அவங்க சொல்லி மக்களை அழைத்து வர முடியும்? நான் யோசிக்கிற மோசே அப்பொழுதுதான் உடனே அவருக்கு கடவுளுக்கு ஆப்போசிட்ல எதிர்ப்பதமாக சொல்ல முடியாதத அவருடைய ஆற்றலை அவருடைய தன்மையை வெளிப்படுத்துறார். அவங்க எதிராக செயல்படுத்த கிடையாது, தன்மையை வெளிப்படுத்துறார். ஆண்டவரே நான் யார்? என்ன போய் நான் அனுப்புறேன் நீ சொல்றியே, எனக்கு அந்த தகுதி எனக்கு இல்லை, எனக்கு வாய் பேச முடியாது. நான் போயிட்டு எப்படி ராஜாவிட்ட போயிட்டு ஏற்கிறாமா, நான் பரவல்கிட்ட போயிட்டு எப்படி நான் என் மக்களை நான் அனுப்புனா எப்படி நான் போய் கேட்கறது? சரியான பேச்சு வரல. என்ன போய் நீ தகுதிப்படுத்தி நீ இப்போ கூட்டுவான்னு சொல்றியே, என்னால முடியுமா அப்படின்னு தான் கேட்கிறாரு. யார் கேட்கிறாரு? மோசே கேட்கிறாரு. இன்றைக்கு நமக்கு கூட இப்படிப்பட்ட கேள்விகள் நாம் இன்றைக்கு யாரை நோக்கி நாம் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? யாரை இன்னைக்கு நாம் பிரியப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நாம் வசனங்களை இங்கேயே கேட்டுட்டு இங்கேயே முடிச்சுட்டு போயிடுறோம். வெளியில டிஸ்கூட் பண்றது கிடையாது. அப்படியே வீட்டில் அமர்ந்து உட்கார்ந்த நிலையிலே நாம் இன்னைக்கு டிவிக்கு முன்னாலே நாம் உட்கார்ந்து கொண்டு அந்த நேரத்தில் வேலைகளை நாம் பார்த்து கொண்டு காலங்களை கேட்டு கொண்டிருக்கிறோம். பாருங்க, மோசேவை அங்கு அழைத்த கடவுள் இப்போ படைப்பு என்னுடையது, நான் உன்னை படைச்சேன், வாயை உண்டாக்கிடுவது நான், பேச வைப்பது நானு, காது கொடுப்பது நானு, கண்களை கொடுப்பது நானு, நான் உன்னோடு இருப்பேன், நீ புறப்பட்டு போ என்ற ஒரு கட்டளை அங்கே தெரிவிக்கப்படி நாம் பார்க்க வேண்டியது. எல்லாத்தையும் கேட்டுட்டார் மோசே. அப்போதான் அவர் யோசனை பண்றார். என்ன அப்படின்னா, தன்னுடைய இயலாமையை அங்கே வெளிப்படுத்துகிற மோசையை காணப்படுறார். அதான் இயலாமை. பேச முடியாத ஆளுமே என்ன பண்ண போற? நீ பெரிய கட்டை எனக்கு கொடுத்துட்டியே, நான் என்ன செய்ய போறேன்? மோசே சிந்தித்தவாறே உட்கார்ந்த நிலையிலே யாத்திராகமம் 4:10 அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் சித்துவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். கடவுள் உண்மையா சொல்றார், உண்மையா சொல்லிட்டார். நான் திக்குவாயும் மந்தனாவும் நாக்கு குளோரம் எனக்கு பேச தெரியாது, எனக்கு தெரியாது, நான் போக மாட்டேன். நீதான் போனான்றார் அவர். யார் சொல்றாரு? கடவுள். நீதான் மோசே, நீதான் போனா அப்படின்றாரு. என்னதான் பண்ணுவார் மோசே? நாம என்ன பண்ணுவோம்? சரி போங்க ஆண்டவரே, நான் போறேன் வீட்டுக்கு, நீங்க வேற யாரும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். நான் மோசே அங்கு புறப்பட்டு வேறு சென்றதாக சொல்லவில்லை. அங்கே மோசேவுக்கு ஒரு துணையாக
நான் உன் சகோதரனை நான் அனுப்பி வைக்கிறேன். நீ அவனுக்கு கடவுளாக இரு, நீ அவனுக்கு தேவனாக இரு, நீ அவனுக்கு ராஜாவாக இரு. நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் ஒரு மாற்று வழியை ஏற்படுத்துவேன். நீ போ, அவன் பேசு, நீ பேசுவ. எவ்வளவு ஒரு கட்டளை பாருங்க, எவ்வளவு ஒரு துணிச்சில் அந்த உத்தியோகத்தை கொடுக்கிறார் பாருங்க. நீ போ பார்வன், நீ போ, நீ பேசு, என் மக்களை அனுப்பு, நீ பேசுவ, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்று வழியை ஏற்படுத்துகிற ஆண்டவர். குறை இருந்தாலும் கூட நமக்கு மாற்று வழியை கொடுக்கிற ஆண்டவர். நாம் நிறைய பேர் குறைகளோடு உட்கார்ந்து வீட்டிலேயே முடங்கி கொண்டிருக்கிறோம். நம் குறைகளை நாம் வெளியே கொண்டு வருவது இல்லை. ஆனால் அதுக்கு மாற்று வழிகள் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. ஆனால் நம்ம செயல்பட்டு விரும்புவதில்லை. இங்க பாருங்க, நம்ம கடவுள் பாருங்க, இந்த மோசத்தை நான் தான் உன்னை படிச்சுட்டேன், நீ போ, நீ பேசுற, தைரியத்தை கொடுக்கிறார், உத்வேகத்தை கொடுக்கிறார், ஆற்றலை கொடுக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 21ஆம் வாசித்தார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 21. நீங்கள் அறியீர்களா, நீங்கள் 40:21. நீங்கள் அறியீர்களா, நீங்கள் கேள்விப்படவில்லையா, ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா, பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அங்கே மோசேயானவர் சோர்ந்து போகிற நிலையிலே நான் உங்களுக்கு மாற்று வழியை ஏற்படுத்தி கொடுக்கிற ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவராய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போயிருப்பான் மோசே, ஆனாலும் சோர்ந்து போகாத மோசே, நான் மாற்று வழியை கொடுப்பேன், இப்போ நான் பலன் கொடுக்கிறேன், சத்துவத்தை கொடுக்கிறேன், ஞானத்தை கொடுக்கிறேன், பூர்ண பலத்தை நான் கொடுக்கிறேன், நீ போ பார்வனத்துல பேசு அப்படின்னு ஆற்றலை கொடுக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். கிரிகளின் மூலமாக வெளிப்படுத்துகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். போ, ஒரு அடையாளத்தை இப்ப அந்த காண்பி. என்ன அடையாளம்? இந்த அடையாளத்தை இப்ப அந்த நீ காண்பி பார்வனத்துல எல்லாம் கொஞ்சம் தைரியப்படுத்தி மாற்று வழியை கொடுத்து இன்றைக்கு ஆண்டவர் செயல்படுத்துகிறவரை காணப்படுகிறார். நாம கூட நம்ம வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட மாற்று வகையை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். நாம் குறைவுள்ளவர்கள் தான் நாம் பெருமை கொள்ள முடியாது. என்றால் அவர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும், அவர் பெருமைப்பட வேண்டும். உலக வாழ்விலே நம்ம எப்பொழுதுமே தாழ்த்துற பிள்ளைகளாக மோசி தன்னை தாழ்த்தி அங்கே நம் இருதயத்தை கற்றுக்கு உட்பட்டிருந்தாலே அவர் பெரிய விடுதலையை அந்த இஸ்ரவேல் மக்களிலே கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அந்நிடம் குறை உள்ளது என்ற எண்ணம் உருவாமல் இருப்பதற்கு கடவுளுடைய செயல்பாடு குறைவின்மையிலும் இருக்கின்ற மோசேக்கு அந்த நிறைவானதை குறைவானதை நிறைவாக்கி அங்கே செயல்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு குறைகள் ஏராளமாக இருக்கிறது. நமக்கு பெரிய பேச வரல, பெரிய பாடல் பாட முடியல, வேதம் வாசிக்க தெரியல, நான் குறைவனா இருக்கிறேனே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் இன்னும் கத்திரத்துல முழுசாரும் ஒப்படைக்கலையே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நாம் மன்றாடுகிற பொழுது அவர் நமக்கு சத்துவத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஒரு உத்வேகத்தை கொடுத்து நம்மை இன்றைக்கு பெரிய ஒரு உலக வாழ்விலே முன்மாதிரியாக வைத்து அவர் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே இன்றைக்கு நம்ம எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? மோசே அங்கே அழைத்தது நிமித்தமாக, தெரிந்து கொண்டது நிமித்தமாக அந்த இஸ்ரவேலுக்கு பெரிய ஒரு விடுதலையை தகுதியில்லாத அந்த மோசேயை கூட அழைத்து தகுதிப்படுத்துகிற ஆண்டவராக அந்த இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை கொண்டு போய் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் கூட நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள அவர் விரும்புகிறார். நம்மை தேடி வருகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மை அழைக்கிற ஆண்டவராக காணப்படுகிறார். நம்மை எப்ப உற்று நோக்கிற ஆண்டவராக காணப்படுகிறார்.
நம்முடைய வார்த்தைகளுக்கு அவர் பதில் கொடுத்த ஆண்டவராய் காணப்படுகிறார். நாம் அவருக்கு நம் மனதை முழுமையாக ஒப்படைத்தோம் என்றால் ஒரு வாழ்வு இன்றைக்கு எப்பொழுதுமே செழிப்பாக இருக்கும். அவர் நமக்கு எப்பொழுதுமே மாற்று வழிகளை காண்பித்து நம்மை குறைவிலும் நம்மை நிமித்தியாக்குற வழியாக கிருபாதார வழியாக எப்பொழுதுமே நம்மோடு உருவாடி கொண்டிருந்த ஆண்டவராய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. தன்னை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். இன்றில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் அவர் பெயரில் என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. குறைவின்மையிலும் குறைகளையும் நம்மை வெளிப்படுத்த ஆண்டவர் எப்போதுமே சித்தமுள்ள ஆண்டவராக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக வலுவிழந்த நிலையிலே நமக்கு பலன் கொடுத்து வழிநடத்துகிற ஆண்டவர். வலுவின்மை என்றால் என்ன அப்படின்னா, நமக்கு சக்தி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆற்றல் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நமக்கு பலன் கொடுத்து நம்மை தாங்கி உயர்த்தி தூக்கி எடுக்கிற ஆண்டவராய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் கூட நான் பலவீனமாக இருந்தேன். இரவு முழுவதும் எனக்கு அந்த பாவம் இருந்தது. என்ன ஆண்டவே, நாளைக்கு இந்த நேரத்தில் நான் செய்தியை நான் கொடுக்க வேண்டியது என்ன செய்வது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். காலையில் எழுந்து உனக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்தாண்டவராய் காணப்படுகிறார். இல்லையா? புதிய உத்வேகம் எனக்கு கொடுத்தா, நீ போ மகனே, வார்த்தையை நீ சொல்லுவாய், நீ பேசுவாய், எனக்கு ஒரு புதிய உத்வேகத்தை உந்துதலை கொடுத்து என்னை அனுப்பிச்சிட்ட ஆண்டவர். பிரியமானவர்களே, நாளில் கூட நாம் வலுவிழந்துகிற பொழுது நமக்கு பலன் கொடுத்து நம்மை தாங்கி அடைக்கிற ஆண்டவராய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதுதான் ஆங்கிலத்திலே என்ன சொல்லுவது என்றால், மனிதனுக்கு தேவையான ஒரு வாழ்வு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு தான் என்னைக்குமே எதிர்பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் தி எர்த் இஸ் வெல்த் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. நாம் யாராவது ஒரு கான்டாக்ட் பண்ணி நம்ம அழைக்கும் போது முதலுடைய வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நன்றாக இருக்கிறீர்களா அப்படின்ற வார்த்தையை முதலாவது பயன்படுத்தும். நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதுதான் மனிதனுக்கு தேவையான ஒரு ஆரோக்கியமான வாழ்வு முதலாக தேவைப்படுது. ஆனால் இந்திய காலகட்டங்களிலே இந்த ஆரோக்கியமான வாழ்வு என்பது கேள்விக்குறியாக மாறி கொண்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, நம்முடைய ஆரோக்கியமான வாழ்வு நம்மை விட்டு விலகும் போது நமக்கு உடல் சோர்வுகள் ஏற்படுகிறது, அசைவுகள் ஏற்படுகிறது, ஏமாற்றங்கள் ஏற்படுகிறது. ஏன் எனக்கு இந்த நிலைமை வந்தது என்று சிலர் ஏழை செய்வார்கள் என்ற ஒரு பாதிப்பு நம்மை அடைய வைக்கிறது. இந்த உலக வாழ்விலே மனிதனாக பிறந்தாலே என்ன நமக்கு நோய்கள் தான் இந்த காலகட்டங்களிலே. அதான் முதலே சொல்லிட்டார் எபிரேயர் 4:15. பரிதபிக்க முடியாத பிரதான ஆசை நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டு என்ன பண்ணாரு, அவர் எல்லாத்தையும் முதலே அனுபவிச்சார். மனுஷனா உலகத்துல பிறந்தவன் எப்போதுமே குறைவுள்ளவர்கள் தான், நாமும் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் அந்த குறைவைகளை நமக்கு நிவர்த்தியாக்கி பலன் கொடுத்து சத்துவத்தை கொடுத்து நம்மை தாங்கி உயர்த்தி பிடிக்கிற ஆண்டவராய் எப்பொழுதுமே நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிற ஆதரவாக பாருங்க. சில நேரங்களிலே நமக்கு குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் போது நம்ம சோர்வடைகிறோம். சில நேரங்களில்
பல நிலைகளிலே பல வேலைகளிலே நாம் அங்கே செல்கிற போது அங்கே பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ண சோர்ந்து போய்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் பாதிக்கப்படும் போது அங்கே இந்த ஆண்டவர் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறார், ஒரு சத்துவத்தை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். மகனே நீ ஏன் பயப்பட, நான் இருக்கிறேன் அப்படின்னு பாருங்க. நாம் எந்த விதமான கடினமான சூழல்களிலும் பாதிக்கப்படும் போது மனிதனுடைய பலம் அங்கே செயல்படுவது இல்லை. நீ என்னதான் முயற்சி செய்தாலும் உன்னுடைய பலன் அங்கே வீண் போகிறது. எல்லாவற்றையும் நாம் சுற்றி பார்ப்போம், எல்லா மருத்துவமனைக்கு செல்வோம், கடைசியில் எங்க வரணும்? கடைசியில் எங்க வரணும் சொல்லுப்பா? கடைசியில ஆலயத்துக்கு வந்துடும். கடைசியில ஆண்டவரே யார் முயற்சியெல்லாம் வீணா போயிடுச்சு, நான் அந்த டாக்டரை பார்த்தேன், இந்த டாக்டரை பார்த்தேன், அவங்கள பார்த்தேன், இவங்கள பார்த்தேன், ஆனாலும் என்னுடைய முயற்சி வீணாக போனதே. நான் இப்போது உன்னை நோக்கி நான் வந்துவிட்டேன், எனக்கு நீ சுகத்தை கொடு, பலத்தை கொடு என்று முழங்கால நிற்கிற பிள்ளைகளாக எனக்கு இருக்கிறோம். மனுஷனுடைய பலம் என்னைக்குமே வீணற்றது. கடவுளுடைய பலம் நம்மோடு இருந்தால்தான் இந்த உலக வாழ்விலே நாம் கடந்து செல்ல முடியும். இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்க, எப்படிப்பட்ட நேரத்திலும் கடவுளுடைய பிரசன்னம் வல்லமை எப்போதுமே நம்மோடு பலன் குன்றும் போது அவர் நம்மை உயர்த்தி தூக்கி கீழே தூக்கி மேல உயர்த்தி காண்பிக்கிறாண்டவராய் காணப்படுகிறார். சங்கீதம் 91:15 சொல்லப்பட்ட பிரகாரமாக என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறாண்டவராய் காணப்படுகிறார். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்து நானே உமக்கு அனுகூலமான துணையமாய் இருக்கிற ஆண்டவராய் சொல்லப்படுகிறது. 41:10 திகையாதே, நான் உன் தேவன், கலங்காத, நான் உன் கடவுள் என்று நமக்கு தைரியத்துக்கு ஆண்டவராய் காணப்படுகிறார். நாம் பலன் குன்றும் போது நம்மை பிறர் என்ன செய்வார்களோ, என்ன கேலி பண்ணுவார்களோ என்ற அந்த சோதனைகளை ஏற்படும் போது நமக்கு பலன் தாங்கி பலத்தை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து நமக்கு மேலே உயர்த்தினாளராக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எப்படி கோழி தன் குஞ்சுகளை அடைக்காத்துவது போல நம்மை அவர் எப்போதுமே மூடி மறைத்து நமக்கு பலன் கொடுத்து நம்மை தூக்கிக்கிறானவராக காணப்பட்டிருக்கிறார். மத்திய 23:37 சொல்லப்பட்ட நம்முடைய பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள், அவமானங்கள் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் கடவுள் அவர் நமக்கு உத்வேகம் தந்து கொண்டிருக்கிறது. சந்தேகம். எடுத்துக்காட்டாக யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 9-10 வாசித்து பாருங்கள். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடித்துக் கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். எடுத்துக்காட்டு தானே எடுத்துக்கொண்டால் ஒரு விபச்சார ஸ்திரீ அங்கே விபச்சாரம் செய்தால் என்று அங்கே ஆற்று கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த விபச்சார ஸ்திரீக்கு ஒரு நிந்தை, ஒரு முள் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் நீ விபச்சாரி அப்படின்னு. அப்போதான் கடவுள் அந்த வசனத்தை அங்கே பயன்படுத்துகிறார். அங்க சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து அந்த வார்த்தையை கேட்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்கும் போது என்ன பண்ணாங்க? யாருமே அந்த இடத்துல இல்ல, எல்லாரும் போயிட்டாங்க.
அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல நீ என்ன பண்ண, பாவத்தை செய்யாத. அங்கே உனக்கு முள் கொடுக்கப்பட்டது, உங்க நிந்தை அங்கே கொடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கத்தியற்று வலுவற்று ஆற்றல் அற்று நிலையிலே நிந்தைகள் வருகிற பொழுது, நம் அவமானங்கள் ஏற்படுகிற பொழுது நமக்கு சக்தியை கொடுத்து பலத்தை கொடுத்து, மகளே மகளே நாமும் கூட இருக்கிற நீ பயத்தார்கள் வலுவூட்டி நம்மை மேன்மைப்படுத்துகிறாங்க. அங்கே அந்த புத்தகத்தை எப்போது முள் இந்தியான வார்த்தை இருக்கு, ஆனாலும் அங்கே அந்த மகளை அங்கே ஒரு ஆசீர்வதிக்கிறார்கள். இப்போ இவரை பாவம் செய்யாது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தான். நமக்கு ஆறுதலை கொடுத்து ஆற்றலை கொடுத்து வலுவூட்டு நாடுவாய்த்தான். வாசித்த அந்த கொஞ்ச பகுதியில் கூட தூய பவுல் அடிகளார் என்ன சொல்றாருன்னா, நன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே அப்படி அந்த வார்த்தை முதலே சொல்லிட்டார். ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் பலன்ட்டாவே என்ன பண்ணுவோம், நாம் பெருமை கொள்றோம், நல்லா ஆயிட்டோம். அந்த பெருமை எனக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பெருமைக்கு யாருக்கு தகுதி, ஆண்டவர் தான் அந்த தகுதி, நமக்கு தகுதி கிடையாது. ஏன் ஆண்டவர் நம்ம உத்தியோகத்தை கொடுத்து சத்துவத்தை கொடுக்குறாரு, அவர் தான் நம்ம பெருமைப்படுறோம். நாம பெருமைப்படக்கூடாது, நாம மேலே பார்க்கக்கூடாது. நான் என்னைக்குமே தாழ்மையோடு காணப்படாது. அவரை நோக்கி அவருக்கு தாழ்மைப்படுதல் நம்மளுக்கு காணப்படுகிறது. நம்மிடத்திலே தாழ்மைகள் என்பது மிக மிக குறைவாக செய்வாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இங்கே வெள்ளம் கொடுத்து தாங்கி அரவணைத்த ஆண்டவர் தூய பவுலடிகளாற்றிலே 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பிரகாரமாக எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டுள்ளது, அது எப்போதுமே என்னை கட்டுப்படுத்தும். அப்போது நான் தாழ்மை உள்ளவராக வைத்திருக்க கடவுள் எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆம், நம்மிடத்திலே உடல் சார்ந்த நோய்கள் காணப்பட்டாலும் கூட கடவுளுடைய அருள் நமக்கு தேவைப்படுகிறது. நாம் திருப்பணி காலங்களிலே செய்கின்ற பொழுது நமக்கு பலவிதமான சிக்கல்கள் உண்டு. அதை மிஷனரி குடும்பங்கள் இன்றைக்கு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வட மாநிலங்களிலே பெருத்த அவமானங்கள், அங்கே ஊழியம் செய்வது மிக கடினமாக இருக்கிறது. இன்னைக்கு பல விஷயமாக இன்றைக்கு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டு அங்கே அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. இந்திய மாநில அரசினாலே உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற தடை மாநிலங்களிலே அதே தலைச்சார மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்னைக்கு நிறைய விஷயமார்கள் மாறி மறுத்து போய் வெடிவிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்னைக்கெல்லாம் சுகமா இங்கே இருந்து ஆராதிக்கிறோம் என்றால் அவர்கள் நமக்கு விதைத்த விதைகள் மூலமாக நாம் இன்னைக்கு ஆராதிக்கிறோம். இந்திய மாநில அரசிலே இன்றைக்கு பலவிதமான சட்டங்களை விஷயமார்கள் சிறைச்சாலை அடைக்கிற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட நேரத்தில் திருப்பணிகளை செய்யும்போது நாம் உத்வேகத்தை கொடுக்கும் ஆண்டவர் நம்ம எப்போதுமே கைவிடாத பாருங்க. இந்த திருப்பணி காலங்களிலே பௌர்ணமி பலவெளிகள் ஏற்படுகிற பொழுது பொருட்ட வேலைகளிலே கடவுள் எனக்கு சிறப்பு நாளதை காணப்படுகிறார். 5ஆம் வாசகம் 12:5.
12:5 2 இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் என்னன்னா என் பலவீனங்களில் நான் எதையும் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் தான் என்னை மேன்மைப்படுத்துகிறார். ஆண்டவர் தான் எனக்கு கருத்தை கொடுக்கிறார், தத்துவத்தை கொடுக்கிறார். அதனால நான் என் பலவீனத்தை தான் மேன்மை பாடுவேன் தவிர என் பலவீனத்தை தான் மேன்மை பாராட்டணும். ஏன்னா பலவீனங்கள் என்று வேறொன்றிலும் நான் மேன்மை பாராட்டக்கூடாது. சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதா இருந்தாலும் நான் புதியன் அல்ல. ஆனாலும் ஒருவன் என்னிடத்தில் காண்பதற்கும் என்னாலே கேட்பதற்கும் மேலாக என்னை என்னால் கிடைக்கும் கையாளுப்பான் என்ற பலவீனம் அங்கே சொல்லப்பட நான் பார்த்து பாருங்க. நம்முடைய வாழ்வு திருப்பி வாழ்வு கூட நமக்கு முள் கொடுக்கப்பட்டது, நிந்தை கொடுக்கப்பட்டது. அந்த நிந்தையை நிமித்தமாக அவர் இதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக உயிரில் நிமித்தமாக பாடுபட்டு அவர் வெற்றி சென்று நிமித்தமாக நம்மை அதிலிருந்து பாதுகாத்து வழிநடத்தி நம்பி புதிய கடன் கொடுத்து புதிய உத்தியோகத்தை கொடுத்து நம்மை எடுத்துகிற ஆண்டவர் 9-10 வசனங்களில் என்ன சொல்லப்பட்டது என்றால், என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாக இருப்பது என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். என்ன என்னுடைய கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். பாருங்க, பவுல் அடிகளார் அவருடைய திருப்பணிகளை செய்யும் போது பலவிதமான நோய்களாலே அதிக பாதிக்கப்படுகிறார். ஏன்? அவர் ஒரு மனிதன் தான் என்றால் மனிதனாய் பிறந்தது போது உலக வாழ்விலே நாம் வாழுகின்ற வரையிலே நமக்கு உடலுடைய நோய்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றன, குறைவுகள் இருந்து கொண்டே இருக்கின்றன, நிந்தைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன, அவமானங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன, சோதனைகள், தீராத பாவங்கள், வியாதிகள் நம்மை இப்போது அண்டிக் கொண்டிருந்தாலும் கூட எல்லாம் அவர் நம்மை மீட்டெடுத்து பாதுகாத்து அதிலிருந்து புதிய பலன் கொடுத்து அழுகையை போல நம்ம என்ன பண்ணுவாரு, மறக்க செய்வார் இல்லையா? புதிய பலன் கொடுக்கிற ஆண்டவர், புதிய சத்துவத்தை கொடுக்கிற ஆண்டவர். நாம் திருப்பணிகள் செய்யும் பொழுது, நாம் அவருக்காக ஓடுவதை உழைக்கிற பொழுது, நாம் அவருக்காக சுவிசேஷங்கள் சொல்லுகிற பொழுது, நமக்கு எந்தங்கள் ஏற்பட்டாலும் கூட, அவமானங்கள் ஏற்பட்டாலும் கூட, அங்கே நமக்கு புது பலனை கொடுத்து நம்மை வலுவூட்டி, நாம் சக்தியற்ற சூழலில் இருந்த போதிலும் கூட நமக்கு சக்தியை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, கிருபையின் வெளிப்பாடுகளை கொடுத்து நம்மை அழைத்து, நீங்கள் முன்னேறி சொல்லுங்கள், என்னுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள், சுவிசேஷத்தை அறியுங்கள், மக்களை உள்ளே கொண்டு வாருங்கள், என்னுடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்க நீங்கள் எங்களை அழைத்து நாம் திருப்பணிகளை செய்ய இன்னைக்கு முன் வந்து கொண்டிருக்கிறோமா? பவுல் அடிகளார் பாருங்க, அவர் திருப்பணிகளை செய்யும் பொழுது நிறைய அவமானங்களை பட்டார்னு சொல்லுவாங்க, நிறைய சோதனைகள் அங்கே வந்து கொண்டிருக்கின்றன. அந்த பவுல் அடிகத்தை பற்றி பாருங்கள், நமக்கு நிறைய போடப்பட்டிருக்காங்க. நான் சுத்தமாக சொல்லுகிறேன், இதெல்லாம் பாருங்க. 10ஆம் வாசித்து பாருங்க. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கிறிஸ்து நிமித்தம் வருகின்ற நமக்கு நிந்தை பொழுதுமே புதிய கண், புதிய ஆவி, புதிய சரீரம், புதிய சக்தி, புதிய ஆற்றல், பொழுதுமே ஆண்டவர் நோடி இருந்து வழிநடத்தி வலு சக்தி கொடுத்து பலப்படுத்த வலுவிழுந்த சூழ்நிலை ஏற்படும் போதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டு நான் மருவத்தில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற ஆண்டவர். நாம் இன்னைக்கு அதை நோக்கி புறப்படுவது பிள்ளைகளாக இந்த உலக வாழ்விலே, சமுதாய வாழ்விலே மற்றவர்களை நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் இருதயங்களை நாம் உள்ளே கொண்டு வருவதற்கு அவருடைய நாமத்தின் மகிமை சட்ட பிள்ளைகளாக எப்போதே நம்மை அழைக்கிற ஆண்டவரை காணப்படுகிறது. மூன்றாவதாக மனநிலை மாறுபட்ட
சூழலிலே நம்மை குணமாக்கி வழி நடத்துகின்ற ஆண்டவர். பாருங்க, மனநிலை என்றால் மனநிலையிலே பேதலித்த ஒரு நிலை என்றால் இங்கே சொல்லப்பட்ட பிரகாரமாக யோவான் எழுதின அந்த சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2-7 வாசிப்பு பிரகாரமாக நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். மனநிலை என்பது நமது எண்ணங்கள், நம்பிக்கைகள், உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதுதான். பாருங்கள், அப்போது தெளிவான மனநிலை. நமக்கு எண்ணங்கள் இன்னைக்கு மாறுபட்ட ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் இங்கே பிறவி குடலை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிறவி குடலை பற்றி நம்ம நிறைய முறை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நாளிலே இந்த பிறவி குடலை பற்றி என்ன ஒரு சிந்தனை என்றால், பாருங்க, ஒரு மனநிலை ஏற்பட்டவனாக ஒரு கண்ணு தெரியல, நான் பிறக்கும் போதே சொந்தக்கினேன், நான் உலகத்தை காண முடியல, மற்றவனை பார்க்க முடியல, அப்படிலாம் அவன் யோசித்து பார்த்து என்ன பண்றான்? சஞ்சலப்படலாம், வருத்தப்படலாம். சஞ்சலம் பாரோத்தும் சோதனை நேரத்தில் தாயே நடத்திடும் நாமமது. சஞ்சலம் பாரோத்தும் சோதனை நேரத்தில் தாயே நடத்திடும் நாமமது. சடை அவன் மனம் வேதத்தின் நிலையிலே அவனுடைய மனநிலையில் எப்படி இருந்தது பாருங்க. வெளிச்சத்தை பார்க்க முடியல, உறவுகளை பார்க்க முடியல, பட்ட தகப்பங்களை பார்க்க முடியல, எல்லா எண்ணங்கள் நிறையா இருந்தது பாருங்க. அவனுக்கு ஒரு சவாலாக இருந்திருக்கும், பெரிய சவால். இன்னைக்கு கூட நமக்கு பெரிய சவால். நம்ம கண்ணுக்குள்ள காலத்தில் என்ன பண்றோம்? நமக்கு அதுவே பார்க்கவில்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் நம்மளோட இருக்கும். இப்படிப்பட்ட பெரிய குடும்பம் கூட ஒரு வருத்தம் இருந்து சொல்லப்பட்டிருக்கு நம்மளே. பாருங்க, அவருடைய எண்ணங்கள், நம்பிக்கைகள் அவனை பிரதிபலிக்க செய்ய முடியாத சூழலிலே அமைந்திருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவனுக்குள்ள ஒரு சோகம் இருந்திருக்கும், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கும், ஒரு விரக்தி இருந்திருக்கும், ஒரு கோபம் இருந்திருக்கும், கவலைகளை அவன் மேற்கொண்டு இருக்கும். ஏன் எனக்கு கண் இல்லையே, காது கேட்கலையே, பூமியா இருக்கனே, எல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலை அவனை பிரதிபலிக்க செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய மக்கள் பாருங்க, எனக்கு யார் பார்வை கொடுப்பாங்க, என்னை யார் நோக்கி பார்ப்பாங்க, என்னை யார் குணப்படுத்துவாங்க, என்னை யார் அங்கே கொண்டு போய் விடுவாங்க, எல்லாருடைய கவலைகளை அவன் மேற்கொள்வதாக ஆரம்பிப்பாங்க. நிறைய மக்கள் பாருங்க, 38 வருஷமா அங்கே அந்த உடவனா இருந்து அந்த கிரஸ்தா குலத்தினர் உட்கார்ந்து இருந்த உடவனை நோக்கி பாருங்க. பெரும்பாலும் 12 வருடமாக பெரும்பாலும் ஸ்திரியை நோக்கி பாருங்க. யார் எனக்கு சுகம் கொடுக்க போறாங்க, யார் என்னை காப்பாற்ற போறாங்க, யார் எனக்கு பார்வை கொடுக்க போறாங்க, இதனெல்லாம் அவங்களோட ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்துல தான் நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படிப்பட்ட இருக்கிற பொழுது யார் எனக்கு சுகம் கொடுப்பார்கள், யார் எனக்கு என்னை மருத்துவமனைக்கு கொண்டு போக போகிறார்கள், யார் என்னை கவனிப்பார்கள், யார் என்னை நோக்கி பார்ப்பாங்க, யார் எனக்கு பணம் கொடுப்பாங்க, யார் ஒரு தேவையை பூர்த்தி செய்வாங்க. இன்னைக்கு நமக்கு இருக்கிற அந்த கவலையெல்லாம் கூட இன்னைக்கு நம்மை வருத்தி கொடுக்கிற சூழ்நிலை. நம்முடைய கவலைகள்லாம் மறந்து இயேசு கிறிஸ்து ரட்சகர் உன்னோடு இருக்கிறார் என்ற சந்தோஷத்தினாலே, மிகுந்த சந்தோஷத்தை உண்டான நற்செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டது என்றால் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நம்மளாம் இன்னைக்கு பெரிய வெளிச்சத்தை கண்டு கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நாம் இருளில் இருந்தோம், பெரிய வெளிச்சத்தை கண்டோம். ஆனால் அந்த பெரிய வெளிச்சத்தை காணவில்லையே. அதை நம்ம யோசிச்சு பார்க்கிறோமா? நாம் கண்டு அந்த பெரிய கூட விட்டுருங்க, நாம் கண்டுகொண்டு இன்னைக்கு நம்ம என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கென்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த நாளிலே எத்தனை ஆத்மாக்கள் உள்ளே கொண்டு வந்து நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆலயம் 8 மணிக்கு நாம் எல்லாம் 8:30 உள்ள வரோம். எல்லாரும் ஆண்டவருக்காக நீங்க முதல்ல அவரு காத்து கொண்டிருக்கிறாரு. நாம தான் அவருக்காக என்ன பண்ணோம்? காத்து இருக்கணும். ஆண்டவர் எப்போது வரப்போறாரு அவரு காத்து கொண்டிருக்கிறார். எப்போ வரப்போறாங்க என் மக்கள் பார்த்தேன் அப்படி இருக்கக்கூடாது. நாம் அவருக்காக காத்து கொண்டிருக்கணும். உதாரணமாக 10 கல்லிகை நாம் அங்கே போயிட்டு பார்க்கலாம். 5 பேர் என்ன பண்ணாங்க? வருகிற பொழுது என்ன பண்ணாங்க?
வெளியில போயிட்டாங்க விளக்கு எண்ணெய் என்னன்னு சொல்லிட்டு. ரெடியா இருந்தவொன்னே பண்ணாங்க, அவருக்கு அந்த ஒளியை கொடுத்தாங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. காத்துட்டே இருப்போம், கடைசி நேரத்தில் அவர் வருகிற போது என்ன பண்ணுவோம், வெளியே போயிட்டே அதுவும் இல்லை. இங்க பாருங்க, பிறகுள்ள வாழ்க்கையில கூட கவலைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பார்க்கும்போது வாசனம் 9:1 வாசனம் பாருங்க. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? ஏன்னா இயேசு கிறிஸ்துவானோ தன் வீரர்களோடு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிற கலிலேயா பகுதியிலே சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிற ஆண்டவராய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அங்கே நம்ம இந்த மாதிரி நம்முடைய சமுதாய வாழ்விலே இந்த மாதிரி நேரங்களிலே அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். அப்பொழுதுதான் அந்த பிறவி குருடனை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட பொழுது கூட இருந்த சீடர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரே, இது யார் செய்த பாவம், இது இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு யாரு பார்த்து கேட்கிறாங்க? ஆண்டவரை பார்த்து கூட இருந்த சீடர்களை கேட்டாருன்னு சொல்லப்படுது. யார் செய்த பாவம்? இன்னைக்கு நம்முடைய வாயில வர முதல்ல வார்த்தை, ஒருவன் நோய்பட்டு கொண்டிருந்தால், பலவீனப்பட்டு கொண்டிருந்தால் அவன் நோக்கி முதல்ல சொல்ற வார்த்தை நாம் என்ன பண்றோம்? முதல்ல சொல்ற வார்த்தை, இவன் என்ன பாவம் பண்ணானோ இவனுக்கு இந்த வியாதி வந்தது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் பாவத்துக்கும் நோய்க்கும் வித்தியாசம் தெரியாது. என்ன பாவம் பண்ணானோ அந்த நேரத்து சீடர்கள் கூட ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே, ஏன் செய்த பாவம்? அவன் பெற்றோர் செய்த பாவமா அது? அதுக்குதான் என்ன சொல்றாரு ஆண்டவர், அங்க யார் செய்த பாவமும் இல்லை, இது மனுஷனுக்கு வரக்கூடிய நோய்கள் தான். என்றால் படைப்பு என்னுடையதுதான், நீங்க படைக்கல, நான் படைச்சேன். இந்த உலகத்தை நான் படைச்சேன். இந்த சராசரி நான் படைச்ச ஆண்டவர். எனக்கு தெரியும் எப்போது எந்தெந்த நேரத்துல யாருக்கு என்ன செய்யணும் என்பது அவருக்கு தெரியும். நம்ம கேட்ட உடனே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசிகள் கேட்ட உடனே நமக்கு கடவுள் கொடுக்கல அப்படின்னு மறுதலுக்கு போகிற கூட்டங்களோட உண்டு. நான் முருகால் படிக்கிட்டு ஜபம் செஞ்சேன், எனக்கு அந்த சுகம் கிடைக்கல, மறுபடியும் அங்கே செல்லுகிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிற நாம் கூட பலவித நேரங்களிலே வேறொரு மனநிலைக்கு மாற்றப்படுகிற சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசிகள் மத்தியிலே நிறைய உண்மை மேலே சந்தேகம் இல்லை, இல்லை. நம்முடைய விசுவாசிகள் மத்தியிலே அந்த விசுவாசம் குறைவாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, அப்போதுதான் சீடர்கள் அவரை பார்த்து யார் செய்த பாவம் என்று சொல்லப்படுகிறது. அப்பதான் சொல்றார், இது யாருன்னா யார் செய்த பாவம் இல்லை, கடவுளுடைய கிரியைகள் இங்கே வெளிப்படும் பொருட்டாக அவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த உலகத்தை பொறுத்த வரையில ஒருவர் எந்த விதமான குறைவுமின்றி எல்லா சுகத்துடனும் எல்லா விதமான தேவைகளையும் அறிந்து வாழ்வோரானால் ஒரு நாளும் இறைவனை கூட தேட விரும்ப மாட்டார்கள். எல்லாமே சுகமா இருக்குது, எல்லாமே ஆரோக்கியமா இருக்குது, எல்லாமே நமக்கு பூர்ணமாக வாழணும்னா யாராவது நீ கடவுளை தேடுவார்களா? தேட மாட்டாங்க. என்னை மட்டும் நான் சொல்லுவேன், எனக்கு பெரிய சந்தோஷம், நிறைய பணம், வீடு ரொம்ப பணம் அனுப்பி வச்சிருந்தோம்னா நான் கடவுளை தேட மறந்து விடுவேன். அப்போது நான் எல்லாம் இருந்தாலும் கூட கடவுளை மறந்து சூழ்நிலை. இதுதான் நமக்கு இந்த சூழ்நிலைகளை எப்படி ஏற்படுது என்றால், கடவுளை மறந்து விடுகிற சூழ்நிலை. அப்போ எப்போது என்றால், இந்த மாதிரி நேரத்தில் சுகத்து நம்ம நல்ல சுகம் கிடைக்கும் போது, நல்ல கவலை கொடுக்கும் போது, நல்ல பணம் இருக்கும் போது, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் போது கடவுளை மறந்த சூழ்நிலை. பாருங்க, சீடர்கள் கேட்ட கேள்விக்கு அந்த விளக்கத்தோடு நாம் புதிய கண்ணோட்டத்துடன் அங்கே ஒரு விளக்கத்தை பாருங்க. நீங்கள் மனதளவிலே நீங்க தெளிவு பெறாமல் இருக்கிறீங்க, நீங்க மனதளவில் தெளிவு பெறாமல் இருக்கிறீங்க. உண்மையிலேயே நீங்க தான் பார்வையாற்றவராக இருக்கிறீங்க. சரியான கேள்வி இருக்கிறாங்க. நீங்க அந்த அளவுல நீங்க தெளிவுமா இருக்கிறீங்க.
தெளிவு நீங்க ஒன்றும் தரல. ஏன்னா நீங்க அவனை விட நீங்க தான் பாதிப்புகளாக இருக்கிறீங்க. என்ன கடவுளுடைய வார்த்தையை பாருங்க. நாம் இன்னும் தெளிவு பெற வேண்டும். கிறிஸ்துவம் என்பது பஞ்சுமத்தி அல்ல, அது முற்றில் நிறைந்த வாழ்வு. அந்த முற்றில் நிறைந்த வாழ்வை நாம் தெரிந்து கொண்டு அதிலே நாம் வாழ்க்கையை நாம் அதிலே கண்டு அதிலே நம்முடைய உற்சாகத்தை அதிலே நாம் கொண்டு வந்தால் அந்த வாழ்வு அதில் செழிப்பாக இருக்கும். அந்த பஞ்சுமத்தை என்பது நாம் கிறிஸ்துவம் என்னவோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் அதுதான் ஆரம்பத்திலே மண்ணா பிறந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டார். எல்லாருமே சோதனைகளும், ஒரு சோதனை கிடையாது, ஒரு நிந்தை கிடையாது, ஒரு அவமானம் கிடையாது, ஒரு முகத்துல அடிவாங்க வாரினார் அடிக்கிறது, ஒரு எந்த இதுமே மனுஷன் உலக வாழ்வுல எதையாக அனுபவிக்க வேண்டுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. அவரை போல ஒரு ஆண்டவர் யாருன்னு பார்க்க முடியாது. எவ்வளவு நிந்தை. இன்னைக்கு நாம் ஒரு கருத்தை அடிச்சாவே மறு கருத்தை பலாது இந்த கருத்தை அடிக்கும். நாமும் பயப்பட்டு தான் பாசமாக சொல்லி தான் இருப்போம். நமக்கு அந்த பொறுமை இல்லை. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஒரு பொறுமையோடு அந்த சிலுவையிலே சுமந்து அங்கே நமக்காக ஜெயமாக வெற்றி சென்றார். அல்லேலூயா, ஜெயமாக வெற்றி சென்றாரே. இங்கே பாருங்க, அந்த பிறகு வாழ்க்கையில் கூட அங்கே ஒரு பெரிய நிகழ்வு காணப்படுகிறது. சிலர்களை அங்கே தெளிவில்லைன்னு சொல்றாங்க. பாருங்க, கர்த்தருடைய வல்லமை அந்த பிறகு மீது இறங்கியவர்கள் நாம் பார்க்க. அங்கே ஒரு அதிசயமான ஒரு காரியம் செய்கிறார். என்னன்னா, உமிழ்நீர் பற்றி சொல்லப்பட்டது. அந்த வசனத்தை வாசித்து பாருமா. தேரை உண்டாக்கி அங்கே தன் உமிழினால் தேரை உண்டாக்கி தன் கண்களை மேல பூசி அவருக்கு கண்கள் பார்வையாட செய்தார். நீ திருவோணத்திலே போட்டு அங்கே கழுவி எழுந்துவார் போது அவன் புதிய பிறவியாக, புதிய மனிதனாக, உலகத்தை பார்க்கிற மனிதனாக அங்கே புறப்பட்டவன் சொல்லப்படுகிறது. இந்த உமிழ்நீருக்கும் சேரை உண்டாக்கி பூசின அந்த ஒரு நிகழ்வுக்கும் ஒரு வித்தியாசங்கள் உண்டு. ஏன்னா பாருங்க, உமிழ்நீர் என்பது என்ன? உமிழ்நீர் என்பது நம்ம வாயிலிருந்து சுரக்கிற ஒரு தண்ணீர். பாருங்க, யோவான் எழுதின 1ஆம் அதிகாரத்துல 30 வாசித்து பாருங்க. யோவான் 1 அதிகாரம் 30-31. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிடம் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்பட பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றார். போதும். அப்போ இந்த சீதைகளை கேட்ட கேள்விக்கு இங்க விவசாயம் முதலே சொல்லிட்டாரு. இவர் நான் ஜலத்தினால தன்னை ஞானஸ்தானம் கொடுக்க நான் வந்தேன், இவர் நானும் அறியாது இருந்தேன், எனக்கு பின்னாடி வர இருப்பாரு. அவர்தான் அந்த உலகத்தை சுமக்கிற தேவா ஆட்டுக்குட்டி அவர்தான். அதனால இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் அவர் ஜனத்தின் மேல ஞானஸ்தானம் கொடுக்குறேன். அவரை சொல்றாரு. இவனுடைய பெரியவனுடைய வாழ்க்கையில கூட இவன் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக, தேவனுடைய கிரியைகள் அங்கே வெளிப்படும் பொருட்டாக அங்கே அவருக்கு அந்த சுகத்தை அங்கே அந்த நிகழ்வை காண்பிக்கிறார் ஆண்டவர். இந்த உமிழ்நீருக்கும் தண்ணீருக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அங்கே ஜலத்தினால கொடுக்கிறார். அங்கே யோர்தான் நதிக்கரையில போயிட்டு நீ குடிச்சிட்டு வான்னு சொல்றாரு ஒருத்தர். பிறகு பெதஸ்தா குளத்துல போட்டு நீ அவனை இழுத்து விட்டு வர்றாரு. கடைசியில 3வது என்ன பண்றாரு, இந்த சிலோவான் குளத்துல போட்டு நீ கழுவுன்னு சொல்றாரு. எல்லாமே தண்ணி தான். உமிழ்நீர், அந்த உமிழ்நீருக்கு எவ்வளவு ஒரு பவர் பாருங்க. ஏன்னா நாம் கூட கண்ணின் மேல கட்டி வந்துட்டு என்ன பண்றோம், நம்மளுடைய எச்சலை எடுத்து அங்கே தலைவர்களை நாம் பார்க்கணும். அங்கே ஆண்டவருடைய அந்த உமிழ்நீர் எவ்வளவு பசுத்தமானது பாருங்க. அந்த உமிழ்நீர் எவ்வளவு பசுத்தமானது. அந்த சேரை உண்டாக்கி கண்களை அந்த தளத்துக்கு அந்த தண்ணீருக்கு உமிழ்நீர் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதை மக்களே பாருங்க, அந்த பிறகுடைய வாழ்க்கையிலே அங்கே அந்த உமிழ்நீருக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்தை கொடுத்து அதை பேருண்டாக்கி அவன் கண்களை பூசி அவனை புதிய உலகத்துக்கு, புதிய உத்திராகத்துக்கு, புதிய வேலை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து அவன் பார்வையடைய செய்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். பிறகுடைய வாழ்க்கையிலே நாமும் இன்னைக்கு அப்படிப்படுகிறார். இன்றைக்கு
இன்னைக்கு அவங்க கண்களிலிருந்து நாம் இன்னைக்கு குருடராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிலையிலிருந்து நம்ம மாற கடவுளுடைய உத்தியோகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சத்தியம் தத்துவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைமக்களே, அதை நாம் புரிந்து நாம் அழைக்கப்பட்டு புரிந்து கொள்ள அழைக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 7:30-38 ஒருவன் தாகமா இருந்தால் எழுத்தில் வந்து பானம் பண்ண கடவன், விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தின் மீது அவனுடைய நதியில் ஓடும். யோவான் 11:4 இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக அவன் தேவனுடைய மகிமை விலகுவதற்கு ஏதுவாக இருக்கு. லாசரு அங்கே மறிக்கிற சூழ்நிலை ஏற்போது நீ வந்தா நல்லா இருக்கணும்னு சொல்ற கடவுள், ஆனா அவர் மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று அந்த சூழ்நிலை வருகிற போது அங்கே வெளிப்படுத்துகிறானவராக காணப்படுவார்கள். இறைமக்களே, பிரியமானவர்களே, நாம் சிறுகவும் அவர் பெருக வேண்டும். பெருகக்கூடிய வாழ்க்கையிலே எப்படி தான் விலகக்கூடிய வெளிச்சத்தையால் கண்டு கொண்டாலும் அவன் விசுவாசம் அங்கே அறிக்கை செய்யப்படுகிறது. நாமும் நம்முடைய பற்றுவதிலே விசுவாசத்திலே நம்பிக்கையிலே இன்னும் அவருடைய உந்துதலே உத்வேகத்திலே அவருடைய பலனிலே நாம் வலுவிழுகிற பொழுது குறைவுகளை ஏற்பட பொழுது இன்னும் மனசோர்வு அடைகிற பொழுது அவன் உத்வேகங்களை கொடுத்து நமக்கு மன நிறைவுகளை கொடுத்து வாழ்க்கையிலே இன்னும் 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 வல்ல வல்லமான காரியங்களை செய்ய கடவுள் எப்பொழுதுமே துணைப்புகிறானவர் நமக்கு சந்தேகம். பிரியமகளே, குறைவில்லாமல் நடத்துகிறார், குறைவிலும் செயலாற்றுகிறார், குறைவை நிறைவாக்கி நம்மை நடத்துகிற ஆண்டவர் எப்போதுமே நம்மோடு எப்போதுமே அசைக்கின்ற ஆவியாக இடங்களிலே சமுதாய வாழ்விலே இளைஞர்கள் அசைகின்ற ஆவிகளாக அவருடைய ஆவியை சுந்த பிள்ளைகளாக சமுதாய வாழ்விலே எல்லாரையும் சுற்றுக்குள்ளாக்குவதை எப்பொழுதுமே அழைக்கிறார்கள் காணப்படுகிறார். பிரியமானே, இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர்கள் கொடுத்த இந்த வாய்ப்பினை கொடுத்து விசேஷமாக மேலும் மேலும் இன்னும் இந்த ஜம வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் நம்ம இணைத்து கிறிஸ்துக்காக ஓடோடி வருகிற பிள்ளைகளாக நாம் இணைக்க கடவுள் எப்போதுமே சித்தம் முதலானவராக காணப்படுகிறார். சந்தேகம் பிரியமானே, நாம் அன்பை எல்லாம் நல்ல எல்லா ஆண்டவனே, இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஆண்டவனே, எங்கள் குறைவை நிறைவாக்கி பலன் கொண்டிருக்கிற நேரத்தில் எங்கள் வலுவூட்டி மனம் பேசுகிற நேரத்தில் எங்களுக்கு அந்த மனநிலை எங்களை மாற்றி எங்கள் குலவாழ்களை இம்மட்டுமாய் வகித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரை எங்களோடு இருக்கும் தகப்பனே, நாம் இன்னும் விசுவாசத்திலே ஐக்கியத்திலே பற்றுவதிலே நம்பிக்கையிலே இன்னும் நாங்கள் வளர்ந்து நமக்காக ஓடோடி உழைக்கிற பிள்ளைகளாக எப்படி பௌரவர்களால் பல முந்தைகள் வந்தாலும் கூட நமக்காக ஓடோடி உழைத்து நம்முடைய திருப்பணிகளை மேற்கொள்ளார் என்று பார்க்கிறோம். நாங்களும் நமக்காக ஓடுகிற பிள்ளைகளாக இந்த சமுதாய வாழ்விலே நாங்கள் கிறிஸ்துக்களாக இணைத்து போதுமே சமுதாய வாழ்விலே இன்று ஒளிரக்கூடிய பிள்ளைகளாக மற்றவர்களை கொண்டு வர எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நாளை கூட செய்தியை பகிர்ந்து கொண்டு நன்றி சொல்ல என்னை மேலும் மேலும் பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி என்னுடைய இறை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்கள். எல்லாருடைய பாதுகாப்பையும் ஜாபிக்கிறோம். நல்ல பிள்ளை ஆவி.